காலி பத்தேகம புனித அந்தோனியார் கல்லூரியின் நூற்றாண்டு விழா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தொழில்நுட்ப ஆய்வுக்கூட கட்டிடத்தையும் நூற்றாண்டு விழா கல்வி கண்காட்சியையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார். දරුවන් අපචාරයට ලක්වීම பிள்ளைகளுக்கு ஏற்படும் திடீர் ஆபத்துகள், விபத்துகள் மற்றும் தீய பண்புள்ளவர்களுடனான தொடர்புகள் ஆகியவை அனைத்தும் பிள்ளைகள் பெற்றோருடன் இருக்கும் நேரத்தில் இடம்பெறுகின்றன. இதன் காரணமாக பிள்ளைகள் தொடர்பில் பெற்றோர் இதனைவிட பொறுப்பாக செயற்பட வேண்டும். பிரபல பாடசாலைகளை விட கிராம பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகள் முறையாக இடம்பெறுகின்றன. இதனை எமக்கு கிடைக்கின்ற தகவல்களின் ஊடாக தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். பாடசாலைகள் தொடர்பில் இருக்கும் போட்டித்தன்மையை இல்லாதொழிக்க வேண்டும். පාසල් පිළිබඳව තිබෙන තරඟකාරීත්වයේ මිත්‍යාව අපි ඉවත් කරගන්නට ඕනේ. අතිගරු ජනාධිපතිතුමාගේ වාහනයට මම කුඹේ පිටණියට ගිහිල්ලා නැග්ගා. නැග්ගේ පොඩි சில கதைகளை சொல்வதற்காக நான் ஜனாதிபதியின் வாகனத்தில் ஏறினேன். அவர் எப்படி சகோதரா என வினவினார். நூற்றாண்டு விழா கொண்டாடும் பாடசாலைக்கு நூற்றாண்டு விழா கட்டடம் வேண்டும் என நான் அவரிடம் கோரிக்கை விடுத்தேன். விரைவில் ஆரம்பிக்குமாறு அவர் கூறினார். முன்னர் மஹிந்த ராஜபக்சவின் வாகனத்தில் ஏறியதும் மக்கள் கைதட்டி மகிழ்வர். ஆனால் இன்று அதனை விட 2 மடங்கு மக்கள் பத்திகமவில் கூடியுள்ளனர். සතුට ප්‍රකාශ කරන බලනකොට ඒ වගේ දෙගුණයක් අද සෙනග බද්දගම පාර දෙපස හිටියා. தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டன.